அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தேவாரத் தலங்கள் வரிசையிலே இன்றைய தினம் நாம் திரு சாய்க்காடு அல்லது சாயாவனம் என்ற தலத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த கோயில் சோழ நாட்டு வடகரை தலமாக விளங்குகிறது. கோச்செங்கன் கட்டிய மாடக்கோயில். சாய் என்றால் கோரை, பசுமை ப்ளஸ் சாய் பைஞ்சாய் என்று அழைக்கப்படுகிறது. அதனால் சாய்க்காடு என்ற பெயர் பெற்றது. காசிக்கு சமமாக சொல்லப்படும் 6 தலங்களில் ஒன்று. மற்றவை திருவெண்காடு, மயிலாடுதுறை, திருவிடைமருதூர், திருவையாறு, திருவாஞ்சியம் என்று அழைக்கப்படுகிறது. ஏற்பகை நாயனார் தன் மனைவியை இந்த தலத்துக்கு எல்லை வரை அழைத்து வந்து இறைவனை வழியனுப்பி வைத்தார் என்பது பெரிய புராணத்தினுடைய வரலாறாக சொல்லப்படுகிறது. சீர்காழி பூம்புகார் சாலையில் இந்த தலம் உள்ளது. திருவெண்காட்டிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மயிலாடுதுறையிலிருந்து பஸ் வசதி உள்ளது. உபமன்யு முனிவர், இந்திரன், ஐராவதம், இயற்பகை நாயனார் ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்றனர். இறைவன் சாயாவனேஸ்வரர், ரத்தன சாயாவனேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இறைவி கோஷாம்பாள், கோயிலின் நன்மொழியாள் என்று அழைக்கப்படுகிறார். தலைமரம் பைஞ்சாய், தீர்த்தம் காவிரி ஐராவத தீர்த்தம் என்று சொல்லப்படுகிறது. சம்பந்தர் அப்பர் பாடல் பெற்றது. இந்த தலம் மிக பழமையானது. பூம்புகார் எல்லைக்குள் இருப்பது. இந்த திருக்கோயிலுக்கு அருகில்தான் பூம்புகார் காவல் தெய்வமான சம்பாதி அம்மான் கோயில் உள்ளது. இந்த கோயிலில் ஓடுகள் வேயப்பட்டு முன்னால் 2 பூதங்கள் நிற்க கோயில் குளத்துக்கு தெற்கு உள்ளது. முகப்பு வாயிலை கடந்தும் கொடிமரமில்லை. கொடிமரத்து விநாயகர் மட்டுமே உள்ளார். இந்த தலத்துக்கு தனியே ஒரு சிறப்பு. வில்லேந்திய வேலவர் பஞ்சலோக திருமேனி மிக சிறப்புடையதும் தொழுது நிறைவு பெறத்தக்கதாக விளங்குகிறது. 4 கரங்களுடன் வில்லேந்தி கம்பீரமாக வேலவரும் உயர்ந்த மயிலும் திகழ்ந்து காண்போர் கண்களுக்கு விருந்தாக காணப்படுகிறது. இவை நெடுங்காலம் முன்பு கடலில் கிடைத்ததாக சொல்லப்படுகிறது. சித்ரா பௌர்ணமியில் தொடங்கி இந்திர விழா 21 நாட்களுக்கு நடைபெறுகிறது. ஆடி அமாவாசையில் அன்னம் பாலிப்பு, சித்திரை வைகாசி திங்களில் இயற்பகை நாயனார் பெயரில் தண்ணீர் பந்தல், வைகாசியில் குமரகுருபரர் குரு பூஜை, மார்கழியில் ஏற்பகை நாயனாருக்கு 5 நாள் விழா, அதில் 4ஆம் நாள் இரவு இறைவன் காட்சி கொடுக்கும் ஐதீகம் என்றெல்லாம் நடைபெறுகிறது. நாள்தோறும் 4 கால வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இந்த திருக்கோயில் பக்கத்தில் பல்லவனீச்சரம் கோயில் உள்ளது. இந்த தலத்துக்கு திருஞான சம்பந்தர், அப்பர், ஐயடிகள் காடவர்கோன் இவளெல்லாம் பாடல் பாடியிருக்கிறார்கள். அதில் ஞானசம்பந்த பெருமான் பொய்க்காடே மணந்துரைதல் புரிந்தாலும் பூம்புகார் சாய்க்காடே பதியாக உடையானும் விடையானும் வாய்க்காடு முதுமரமே இடமாக வந்தடைந்த பேய்க்காடல் புரிந்தாலும் பெரியோர்கள் பெருமானே என்று ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். அடுத்ததாக அப்பர் பெருமான் தோடுலா மலர்கள் தூவி தொழுதெழு மார்க்கண்டேயன் வீடுநாள் அணுகிற்றென்று மெய்கொள்வான் வந்தகாலன் பாடுதான் செல்லும் மஞ்சி பாதமே சரணமென்ன சாடினார் காலன்மால சாய்க்காடு மேவினாரே என்று பாடியிருக்கிறார். அடுத்ததாக ஐயடிகள் காடவர்கோன் ஒரு தலத்திற்கு ஒரு பாடல்தான் பாடுவார். அஞ்சனம் சீர் கண்ணார் அருவருக்கும் அற்புதமாய் குஞ்சி வெளித்துடலும் கோடாமுன் நெஞ்சமே போய்க்காடு கூட புலம்பாது பூம்புகார் சாய்க்காடு கைத்தொழுது நீ சார்ந்து என்று பாடியிருக்கிறார். இவையெல்லாம் திரு சாய்க்காடு என்ற தலத்தின் சிறப்புகளாக நாம் தெரிந்து கொண்டோம். நன்றி.